சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னோ, கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு நீங்கள் இறைவனோட அன்று பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக இறைவனுடன் அவங்க பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ அதான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தளவெல்லாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துலா ராசி, துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி சிறப்பான பலன்களை பெற இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப ஜாக்பாட்டான வருடம் சொல்லியிருக்கோம் நிறைய வகையில். இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுவும் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே பிறந்திருக்குது. 5/6 லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக பயணிக்கிறார். மாத ஆரம்பத்தில் 5 என்ற இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதன் மூலம் பலவித சிறப்புகளை அடைய போகிறீங்க அப்படின்னு. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் போடக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வெளியூர் வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மத்திய, மாநில, ஸ்டேட்டு, சென்ட்ரல் போர்டு எப்படி வேணாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல கல்வித்திறன், நல்ல புத்திசாலித்தனம், கேட்ட படிப்பு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறது, உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைச்சு கொள்வீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பாக உங்களை தேடியே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவது, ஒரு வீடு, வண்டி, வாகன யோகம் இதெல்லாம் சிறப்பாக அமைவது, அதெல்லாம் ஒரு பிராண்டடாக அமைவது, பயணங்களால் லாபம், ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுற ஒரு வாய்ப்பு, நேர்த்தி கடன்கள்லாம் நிறைவேற்றுறது. அதே போல் இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பேசி முடிக்கப்படும். உங்களுடைய புத்தி, உங்களுடைய திறமை, உங்களுடைய பலம், உங்களுடைய தனித்தன்மை நிரூபிக்கக்கூடிய காலம். நீங்கள் யாருன்னு நிரூபிப்பீங்க. நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத சமூகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய காலம். அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளும் பெறுவீங்க. ஒரு கலைத்துறையாக இருந்தாலும், ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையாக இருந்தாலும், அதே போல் நம்ம ஒரு போட்டியில் வெற்றி பெறுறோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கும். ஒரு மீடியா ஃபீல்டுலாம் இப்போ மிகப்பெரிய அபார வளர்ச்சியை இட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுகள்லாம் இந்த காலகட்டம் வாங்கி கொடுப்பீங்க. கலைத்துறை, அதே போல் படிக்கிற பசங்கள்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பும், அனைத்து துறையில் இருப்பவங்க பெண்கள்லாம் பயங்கர ஒரு தொழில் முனைவோராக வந்துருவீங்க. ஒரு ஃபுட்டில் ஐட்டம்ஸில் சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு டீ ஷாப் மாதிரி வைப்பீங்க. அது ஒரு பெரிய ஒரு
ஹோட்டல் மாதிரி ஆகிடும். நல்லா வந்து எல்லாருமே வந்து இது பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இப்போ காணப்படும். எல்லாத்துலேயுமே சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், தொழிலில் உங்களுக்கான ஒரு அடையாளம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், குழந்தை பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக கை கொடுப்பது. ஆரோக்கியத்தில் இருந்து அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் சிலருக்கு நல்லாவே நீங்கி மாற்று மருத்துவத்தின் மூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் இயங்காதவர்கள் கூட இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இது பண்ணுவாங்க. நான் 6-8 பரிவர்த்தனை ஆகிடுச்சு. இந்த காலகட்டம் வந்து இது விபரீத ராஜயோகம்னு கூட வந்து சொல்லுவாங்க. அந்த 6-8 கிரகங்கள்லாம் பரிவர்த்தனை அடையிறது ரொம்ப சிறப்பு. உங்களை அதான் சொல்லிட்டேன்னா, உங்களை இன்னார்னு நிரூபிப்பீங்க. சமுதாயத்தில் எந்த பிரச்சனையையும் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழலையும் வென்று நிற்கக்கூடிய வாய்ப்பு. இதே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு, அதிர்ஷ்ட சார்ந்த துறையெல்லாம் முதலீடு செய்கிறவங்களாம் கொஞ்சம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முதலீடுகளில் கவனம் தேவை. உங்களுடைய ஜாதகங்களை வந்து ஆய்வு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம், இந்த மாதம் ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான சுப செயல்பாடுகளுக்கும் சுப வேலைகளுக்கும் எல்லா ஆயத்த பணிகளும் ரொம்ப அருமையாக நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதாயிருச்சு, நாங்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு இப்போ அருமையாக இருக்குது. தசாபதி சிறப்பு இல்லாதவர்கள் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா குருவம் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அதனால் இந்த காலகட்டம் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக, அது ஒரு ஆசிய அதிபதியும் உச்சமாகக்கூடிய இடத்துல. அதனால் நீர்வழி பயணங்கள்லாம் போகிறோம் அப்படின்றவங்கெல்லாம், அதே போல் எதிர்பார்க்கலாம் உறவுகளில் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. கமிட்மெண்ட்ஸில் வாக்குறுதிலாம் கொஞ்சம் கவனம் அதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் சுப செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது. இறை வழிபாட்டுடன் கடந்து வந்துடுங்க. இந்த காலகட்டம்லாம் தைப்பூசன்றதுனால பழனிக்கு பாத யாத்திரைலாம் நிறைய பேர் போவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து செப்பல், பெட்ஷீட்டு, குழந்த குளிரில் படுப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து காணுவீங்க. அமாவாசையில் நீத்தார் கடமை, முன்னோர்களுக்கான காரியங்களையும் சிறப்பாக வழிபடுங்க. அன்றைய தினத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு. அதை எப்படி இன்னும் பண்ணணுன்றதை பதியும் இறுதியில் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். அமாவாசை பௌர்ணமியில் கோயிலுக்கு, அதாவது ஒரு நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. 33, 15 அந்த மாதிரி 6 எண்ணிக்கையிலையோ இல்லை ஒரு 9 எண்ணிக்கையிலையோ வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பாக பண வருவாய், தன வருவாய், உங்களுடைய முன்னேற்றம், எதிர்பார்க்காத மிக சிறப்பான திடீர் அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும் அப்படின்னா அது மிக கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் வந்து வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு வந்து தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16, 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்திருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படையலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர், புகழ், அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் வந்து நம்ம
நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன், அவரை வழிபடும் போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள். சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க, தாராளமாக வழிபடுங்க. அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது. அன்றைய தினம் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம், சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா, உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் வந்துட்டு போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், நற்பவி நற்செழி, இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.